ஒரே மாதிரி தானம் பண்ண 2 பேர்ல ஒருத்திக்கு சொர்க்கம், இன்னொருத்திக்கு நரகம். ஏன் தெரியுமா? ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் வீடு வீடா யாசகம் கேட்டு போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு வீட்டம்மா, அவங்களோட பேரு சங்கீதா, அவங்க தன்னோட குழந்தை கையால அரிசி தானம் பண்ணாங்களாம். அத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரி த்ரிஷாவும் நானும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னோட குழந்தை கையால அரிசி தானம் பண்ணாங்களாம். வெளியேந்து பாக்குறவங்களுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி நல்ல காரியம் பண்ணாங்கன்னு தான் தெரியும். ஆனா 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் சங்கீதா சொர்க்கத்துக்கும் த்ரிஷா நரகத்துக்கும் போனாங்க. ஏன் தெரியுமா? சங்கீதா உண்மையாவே என்னோட குழந்தைக்கும் புண்ணியம் போய் சேரணும்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட பண்ணாங்க. ஆனா த்ரிஷா குழந்தை கையால கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுக்கலாம், செலவும் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே சமயம் மக்கள் முன்னாடி நல்லவங்கன்ட்டு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேடு கெட்ட எண்ணத்தோட பண்ணாங்க. அதனால தான் கடவுள் நம்ம செய்யக்கூடிய செயல்களை மட்டும் பார்க்க மாட்டாரு, நம்ம என்ன மனசோட செஞ்சோம் அப்படின்றதையும் பாப்பாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அவள் செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த்ரிஷாவோட ஃபேன்ஸ் யாருமே என்ன வந்து கடிக்காதீங்க, சரியா?